சரி, ட்ரீட் வைக்கிற அளவுக்கு என்ன மேட்ரு? என்ன வீசா தானே அப்ரூவல் ஆயிடுச்சா? அதெல்லாம் எதுக்கு, நல்ல நேரம் வரட்டும் சொல்றேன். இப்ப சாப்பிடுங்க. ஆமா மச்சான், இப்ப வேணா ராவகாலமே கொண்டும் சேர்ந்து வருது, அப்புறம் சொல்லு. ஹாய் சரணி. சாப்பிடு மச்சான், ரீசனே தெரியாம எப்பறா சாப்பிட்றது, மனசே வரலடா. ஏய், அதான் வாய் வருதுல, சாப்பிடு சாப்பிடு சாப்பிடு. மச்சான் அங்க பத்தியா ஏன் எதுக்கு எவன் செத்தாக எனக்கு என்னன்னு கவலையெல்லாம் நல்லா சாப்பிட்றாளுங்க. இந்த மாதிரி விஷயத்துல நீ பொண்ணுங்களை ஃபாலோ பண்ண. சமோசா சூப்பர் டா. அப்படியா? நீக்கே எப்படி இருக்கே, செஞ்சனே சாப்பிட்டு எப்படி இருந்திருக்கும். டே 2 சமோசா. ஹாய் गाइस. யாருக்கும் தெரியாம சைலண்டா ட்ரீட் கொடுக்குறீங்கன்னு கேள்விப்பட்டேன். என்ன சார் பண்றது, ஓசிடின்னு சொன்னாலே சில நாய்களாம் அலைஞ்சுன்னு வந்தது. சிரிச்சு காட்டி குத்துறாதரா. அண்ணே கார்த்திக் கொடுக்க சொன்னாரு. ஷர்மி எதுக்கு ட்ரீட் கொடுத்தான்னு ரீசன் சொன்னானா கார்த்திக்? ஏதோ சஸ்பென்ஸ்ன்னு சொன்னான். நாங்கள் 2 பேரும் சேர்ந்தே ட்ரீட் கொடுக்கலான்னு பார்த்தோம். ஆனால் கார்த்திகை ட்ரீட் கொடுத்துட்டானா? என்னது 2 பேருமா? யாடி, we got committed. வாவ் சூப்பர் டி. ஹே गाइस, நாங்கள் 2 பேரும் சேர்ந்தே சொல்கிறோம். அது வரைக்கும் keep it to yourself. கங்க்ராட்ஸ் டி. தேங்க்ஸ். என்னடா ஆஃபீஸ்ல மவுஸ் ஜாஸ்தி ஆயிட்டே போகுது? இல்லடி, என்ன தவிர வேற யாரையாவது பார்த்த கொன்றுவேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லடி. Driver, stop. Excuse me. ஏய் இறங்கிட்ட? இல்ல கார்த்திக் வரான், நாங்க வெளில போறோம். ஓகே பாய். ஹாய் ஜெனி. எங்க போலாம்? எனக்கு ஒரு ஆசைடா. என்ன? நாளைக்கு உனக்கு பர்த்டேல உன் கூடவே இருந்து ஆளா நான் விஷ் பண்ணுண்டா. அவ்வளோதானா? நான் வேற எதுவும் எதிர்பார்த்தேன். ஒன்று பண்ணலாமா? வீட்டில் யாரும் இல்லையா? பார்த்தா எப்படி தெரியுது? நீ டிவி பார்த்துட்டு நான் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன். ஓகே. கார்த்தி, சீரியஸ்னஸ் தெரியாம ஆடிட்டு இருக்க. அங்க என்ன நடந்துட்டு இருக்கு தெரியுமா? வந்து பாரு, வா. டெல் மீ ராஜ், வாட் ஹேப்பன்? நீ போக வேண்டிய யுஎஸ் ப்ராஜெக்ட்டுக்கு அந்த நரேஷ் போக போறான் தெரியுமா? என்ன சொல்றீங்க? அங்க பாரு. கார்த்தி, கண்ட்ரோல் ப்ளீஸ், கண்ட்ரோல். இங்க எதுவும் பிரச்சனை வேணாம், நாளைக்கு ஆபீஸ்ல பாத்துக்கலாம் ப்ளீஸ். டேய் நரேஷ், ஒரு ஸ்காட்ச் பாட்டிலுக்காக என் யூஎஸ் ப்ராஜெக்டே கொடுத்துட்டியாடா.
கேட்டிருந்தாரு நானே கொடுத்துருப்பேனடா. கார்த்திக் ஏய் நரேஷ், கொன்றுவேடா. சாரி கார்த்தி ஏய் கொன்றுவேன். கார்த்தி அது ஓகே. இதெல்லாம் கார்த்தி ஏன் இப்படி பிஹேவ் பண்றான்? யாரு வேணு? சாரிமா. ச்சே, இவ்வளவு நேரம் ஹார்ன் அடிக்கிறது என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சரியான கார்த்திக் வா. கார்த்திக் வா. ஏய் வா. விடுறே. யாரு வேணு? கார்த்திக் control yourself. ஏய் போதை ஓவர் ஆயிடுச்சு, இது குடி. ஏய் ஜெனி, இங்க வா ஜெனி, உட்காரு. நான் ஒன்றும் இல்லை ஜெனி, உனக்கு தெரியும்ல நான் எவ்வளோ ஆசைப்பட்டேன், நான் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பேன். ஏன்டா இப்படி பேசுற? உனக்கு புரியாது ஜெனி, புரியாது. ஏய் என்ன பண்ற நீ? கிளாஸ் உடஞ்சதுக்கே ஃபீல் பண்றியே, இது என்னோட ட்ரீம் ஜெனி. இந்த வேலை எனக்கு வேணும். ஏய் ஆல்ரெடி நமக்கு ஏகப்பட்ட இஎம்ஐஸ் கமிட்மெண்ட்ஸ் இருக்குடா. இப்போ நீ ஜாபை விட்டுட்டனா என்னோட சேலரியை மட்டும் வச்சுக்கிட்டு என்னத்த பண்றது? ஓ, அப்போ உனக்கு என்னோட காசு தான் முக்கியம், என்னோட ஆசை முக்கியம் இல்லைல்ல? கார்த்திக், I didn't mean that. தெரியாண்டே, இந்த பொண்ணுங்களை இப்படி தாண்டி. கார்த்திக், you're going beyond your limits. சரி வா உள்ள போலாம். தேவையில்ல, கிளம்புடி. கார்த்திக், The number you are trying to call is currently not reachable. The number you are trying to call is ஹலோ ஷர்மி, கார்த்திக் ஆஃபீஸ் வந்தானா? இல்லையே, ஏண்டி என்னாச்சு? ஒன்றும் இல்லை, ஆஃபீஸ் வந்தா சொல்லு. என்னம்மாச்சு? இல்லம்மா, கார்த்திக் காணுமா? என்ன சார்
சொல்றீங்க? எனக்கு நடந்தது அப்படியே சொல்றீங்க? ஏ கார்த்திக் என்னாச்சு சார்? யார் சார் அந்த ஜெனி? ஐயோ என்ன நடக்க போதோ முருகா. ஓகே சார். Stay here. கார்த்திக் அடிச்சிட்டானா சார்? எங்க சார் என் கார்த்திக்? கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்களே, தேடிட்டு இருக்கோம். உங்களுக்கு அது வெறும் கம்ப்ளைண்ட் தான். ஆனா எனக்கு அவன் லைஃப் சார். ஹஸ்பண்ட் இல்லாம என்னால எதுவும் பண்ண முடியல சார். ப்ளீஸ் சார், பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கு சார். ப்ளீஸ் தயவு செஞ்சு கண்டுபிடிச்சு கொடுங்க சார். ப்ளீஸ். யார் சார் அந்த பொண்ணு? என்னோட ஹஸ்பண்ட் அவளோட ஹஸ்பண்ட் சொல்றா? என்ன சார் நடக்குதுங்க? இந்த கேஸ்ல செம்ம எனக்கு ஒண்ணுமே புரியல சார். இது வரைக்கும் மிஸ்ஸிங் கேஸ்ன்னு நினைச்சிட்டு இருந்தேன். இப்போ இது சீட்டிங் கேஸா இருக்கு. சார் டேய், நான் அப்புறம் பேசுறேன். இந்த ஜெர்னலிஸ்ட் ஜெயகாந்துக்கு ஒரு வெயிட்டான கேஸ் மாட்டியிருக்கு. ஹலோ, அதுக்குள்ள வச்சுட்டானே. ஹலோ, சொல்லு. சரி, நான் ஒரு நம்பர் அனுப்பிச்சிருக்கேன்ல, அதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் எனக்கு வேணும். ரம்யா. சரி, ஓகே. யாரு? போலீஸ் விசாரிக்க வந்திருக்காங்க. ஸ்டே ஹியர். என்னாச்சு? ஏதாவது ப்ராப்ளமா? I agree. Already we have waited for a long time. Should be accurate. See, sending report is not a matter. Okay. I'll call you. Okay. Hello. Who are you? What are you doing here? யார் உன்னை உள்ள விட்டது? Cool. ACP விஜய் பிரகாஷ், கிரைம் பிரான்ச். உங்கள் ஆஃபீஸ் ஸ்டாஃப் கார்த்திக் ரகுநாத் மேலே ஒரு சீட்டிங் கேஸ் ஃபைலாக இருக்கு. 2-3 நாளாக ஆளை காணோம். எனி ஐடியா? So what? It's unofficial and their personal matter. ஒன் ஆஃப் யர் ஸ்டாஃப் ரம்யா தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த சீட்டிங் கேஸ்க்கான பிளாட்டு இந்த ஆஃபீஸ் தான். I need to see the details of Karthik and his team members. Hello, mister. This is an international company. We have a lot of procedures and formalities. Suddenly, இங்க வந்து investigate பண்ண முடியாது. You should get the permission from the higher authorities. Go and get it. நானும் பார்த்துட்டு இருக்கேன், நீ பாட்டுக்கு பேசிட்டு இருக்க. கூப்பிடாங்களா? கேம்ப் 2 ஓப்பன் பண்ணு. அது போடு. ரிவைண்ட். சொல்லுங்க சார். இவங்கள தெரியுமா? தெரியும் சார். இந்த பொண்ணு இந்த வீட்டில் தான் சார் இருந்துச்சு. இவனை பார்த்துருக்கேன் சார். அந்த பொண்ணை பார்க்கில் ஒரு நாள் இறக்கி விட சொல்ல இவரை பார்த்துருக்கேன் சார். இந்த
இந்த டேட்டில் இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜ் கொஞ்சம் பார்க்கணும். சார் எல்லா இடத்துலையும் செக் பண்ணியாச்சு சார். அவனை பற்றின ஒரு சின்ன எவிடன்ஸ் கூட கிடைக்கல சார். எந்த க்ளூவும் கிடைக்க மாட்டேங்குது. அவன் கரெக்டாக பிளான் பண்ணியிருக்கான். எஸ் சார். சார் எனக்கு ஒன்று தோணுது சார். நம்ம வேணா பேப்பரில் மிஸ்ஸிங்னு ஆடு கொடுத்தோம்னா ஏதாவது குழு கிடைக்கும்ல சார்?